அயோத்தியின் அகழி ஒரு மாபெரும் மன்னனின் படையைப் போல தோற்றமளிக்கிறது. நண்பர்களே, போன பாடல்ல அகழியில இருந்த முதலைகள் போர்க்களத்து அரக்கர்கள் மாதிரி சண்டை போடுறத பார்த்தோம் இல்லையா? இப்போ கம்பர் அதே அகழியை இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு மாபெரும் மன்னனோட முழுப்படையா நமக்கு காட்டுறாரு. என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு அழகு! வாங்க ரசிக்கலாம். ஆளும் அன்னம் வெண்குடை குலங்களா, அருங்கராக்கோள் ஏலாம் உலாவுகின்ற குன்றம் அன்ன யானையா, தாழ் உலாவு பங்கயத் தரங்கமும் துரங்கமா, வாளும் வேலும் மீனமாக மன்னர் சேனை மானுமே. ஆளும் அன்னம் வெண்குடை குலங்களா, அங்கே கம்பீரமா நீந்தி போற அன்னப்பறவைகள் இருக்குதே, அதெல்லாம் எப்படி இருக்குதாம்? ஒரு ராஜா ஊர்வலம் போனா அவருக்கு மேல பிடிப்பாங்களே வெண்கொற்ற குடைகள், அப்படி ஒரு கூட்டமா அழகா மிதந்து போகுதாம். அந்த அன்னத்தோட வெண்மை அந்த அரச குடையோட கம்பீரத்தை நினைவுக்கு கொண்டு வருது. ஆளும் அன்னம் அப்படிங்கிற வார்த்தையிலேயே ஒரு அதிகாரம், ஒரு கம்பீரம் இருக்கு பாருங்க. அருங்கராக்கோள் ஏலாம் உலாவுகின்ற குன்றம் அன்ன யானையா, நேத்து பார்த்தோமே அந்த முதலைகள். கரான்னா முதலை. அந்த பெரிய முதலைகள் எல்லாம் அந்த அகழியில உலாவுதே, அது எப்படி இருக்குது? மலை மாதிரி குன்றம் மாதிரி இருக்கிற யானைகள் கூட்டமா ஒரு படையில மெதுவா நடந்து போகுமே, அப்படி இருக்குதாம். முதலைகளோட அந்த பிரம்மாண்ட உருவத்தை யானைகளோட கம்பீரத்துக்கு ஒப்பிடுறார் கம்பர். படையோட வலிமையே யானைப்படை தானே, அதை இங்க முதலைகள் காட்டுது. தாழ் உலாவு பங்கைய தரங்கமும் துரங்கமா. அடுத்து பாருங்க, அந்த அகழியில அலைகள் அடிக்குது இல்லையா? தரங்கம்னா அலை. அந்த அலைகள்ல தாமரை பூக்கள் காம்புகளோட தாழ் உலாவு பங்கயம் மிதந்து வருதாம். இந்த அலைகளும் தாமரையுமா சேர்ந்து வர்ற காட்சி துள்ளி பாய்ந்து ஓடுற துரங்கம், அதாவது குதிரைகள் மாதிரி இருக்குதாம். குதிரைப்படை இல்லாம ஒரு சேனை முழுமை அடையுமா? அந்த வேகத்தை, அந்த அழகை இந்த தாமரை அலைகள்ல காட்டுறார் கம்பர். வாளும் வேலும் மீனம் ஆக. சரி, குடை இருக்கு, யானை இருக்கு, குதிரை இருக்கு, ஆயுதம் வேண்டாமா? அந்த அகழியில நீந்தி போற மீன்கள், மீனம் இருக்கே, அதுதான் வீரர்களோட கையில பளபளன்னு மின்னுகிற வாளாகவும் கூர்மையான வேலாகவும் இருக்குதாம். மீன்களோட அந்த திடீர் பாய்ச்சலும் ஒளியில மின்னுறதும் வாழ்வீச்சு மாதிரி இருக்குன்னு சொல்றார். மன்னர் சேனை மானுமே. இப்படி அன்னங்கள் வெண்குடைகளாக, முதலைகள் யானைகளாக, தாமரை மிதக்கும் அலைகள் குதிரைகளாக, மீன்கள் வாழும் வேலுமாக தெரிய அந்த அகழியே ஒரு மாபெரும் மன்னனுடைய படை அணிவகுத்து நிற்கிற மாதிரி இருக்குதாம். என்ன ஒரு பார்வை பாருங்க. சாதாரணமா ஒரு அகழியை பார்க்கும்போது அதுல இருக்கிற அன்னம், முதலை, அலை, மீன், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழு படையையே நம்ம கண் முன்னாடி நிறுத்திட்டார் கம்பர். இயற்கையை எவ்வளவு நுட்பமா ரசிச்சிருந்தா இப்படி ஒரு உவமைய சொல்ல முடியும்? இது கம்பர்க்கே உரித்தான திறமை. அயோத்தி மாநகரின் அகழியின் தரை பளிங்கு கற்களால் ஆனது. அதன் நீரோ கண்ணாடி போலத் தெளிவானது. இரண்டையும் பிரித்தறிய தேவர்களாலும் முடியாதாம். வணக்கம் நண்பர்களே. நேத்து நாம பார்த்தோமே, கோட்டைக்கு வெளியே இருந்த அகழி அது ஒரு பெரிய சேனை மாதிரி காட்சி அளிச்சதுன்னு கம்பர் வர்ணிச்சிருந்தாரு. அன்னம், முதலை, அலைகள், மீன்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போர்க்கள காட்சி. ஆனா அந்த அகழி வெறும் போர்க்களம் மட்டுமா? அதோட அமைப்பு எப்படி இருந்துச்சு? அந்த தண்ணி எப்படி இருந்துச்சு? அதைத்தான் கம்பர் இந்த பாட்டுல ஒரு அற்புதம் மாதிரி சொல்றாரு. கேட்கலாமா? விளிம்பு சுற்றும் முற்றுவித்து வெள்ளிகட்டி உள்ளுறப்பளிங்கு பொன்தலத்து அகட்டு அடுத்துறப்படுத்தலின் தளிந்த கல்தலத்தொடு அச்சலத்தினை தனித்துறத் தெளிந்து உணர்த்துகிற்றும் என்றல் தேவராலுமாவதே. முதல்ல சொல்றாரு பாருங்க, விளிம்பு சுற்றும் முற்றுவித்து வெள்ளிகட்டி. அந்த அகழியோட கரை இருக்கே, அந்த ஓரமெல்லாம் முழுக்க முழுக்க வெள்ளியால கட்டப்பட்டிருக்காம். சும்மா அங்கங்க இல்லை, சுற்றும் முற்றுவித்து முழுசா ஒரு இடம் பாக்கி இல்லாம வெள்ளியாலேயே அந்த விளிம்பை இழைச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அகழியோட கரைக்கே வெள்ளியா? என்ன ஒரு பிரம்மாண்டம், என்ன ஒரு செல்வம்! அடுத்து உள்ள போறாரு கம்பர். உள்ளுற பளிங்கு பொன் தளத்து அகட்டு அடுத்துறப்படுத்தலின். அந்த அகழிக்கு உள்ளே தரைத்தளம் எப்படி இருக்கு தெரியுமா? பளிங்கு கற்களாம். வெறும் பளிங்கு இல்ல, பொன் தளம், பொண்ணு மாதிரி மின்னுகிற விலை மதிக்க முடியாத பளிங்கு கற்களை
ஒன்னோடொன்று நெருக்கமாக பதிச்சு அந்த தரையை அமைச்சிருக்காங்க. அடுத்தரப்படுத்தலின் இடைவெளியே இல்லாமல் அவ்வளவு நேர்த்தியாக பதிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். தண்ணிக்கு அடியில் ஒரு பளிங்கு மாளிகையோட தரை மாதிரி இருக்குமாம். இப்போதான் முக்கியமான இடத்துக்கு வர்றோம். இப்படி வெள்ளிக்கரையும் பளிங்கு தரையும் இருக்கிற அந்த அகழியில் தண்ணி எப்படி இருக்கும்? கம்பர் இங்கே நேரடியாக சொல்லலை, ஆனால் குறிப்பால் உணர்த்துறாரு. கண்ணாடி மாதிரி தெளிவாக இருக்கு. அதனால தான் சொல்கிறாரு, தளிந்த கல்தலத்தோடு அச்சலத்தினை தனித்துறத் தெளிந்து உணர்த்துகிற்றும் என்றல். அதாவது தளிந்த கல்தலம், அந்த குளிர்ச்சியான பளபளக்கிற பளிங்கு தரையையும் அச்சலத்தினை அந்த தெளிவான தண்ணீரையும் தனித்துறத் தெளிந்து உணர்த்துகிற்றும் என்றல். இதுதான் பளிங்குத்தரை. இதுதான் அதுக்கு மேலே இருக்கிற தண்ணின்னு தனித்தனியாக பிரித்து தெளிவாக காட்ட முடியும்னு சொல்கிறது. அப்படி சொல்கிறது தேவராலும் ஆவதே, தேவர்களால் கூட முடியாத காரியம் என்கிறார் கம்பர். அடேங்கப்பா, என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு உயர்வு நவிர்ச்சி! அந்த அகழியோட தண்ணி அவ்வளவு பரிசுத்தமா, அவ்வளவு தெளிவாக இருக்குது. கீழே இருக்கிற பளிங்கு தரை அச்சு அசலா மேலே தெரியுது. தண்ணி இருக்கிற இடமே தெரியலையாம். இது தண்ணியா இல்லை, வெறும் பளிங்குத்தளமான்னு தேவர்களே குழம்பி போவாங்களாம். இதில் கம்பர் அந்த நகரத்தோட தூய்மையையும் செல்வச் செழிப்பையும் கட்டமைப்போட நேர்த்தியையும் ஒரே வரியில் சொல்லிட்டாரு பாருங்க. ஒரு சாதாரண அகழியை வர்ணிக்கிறதுல கூட எவ்வளவு கவிநயம், எவ்வளவு நுட்பம் பார்த்தீங்களா? அந்த தெளிந்த நீரும் பளிங்கு தரையும் மனசுக்குள்ள ஒரு சித்திரமா விரியுது இல்லையா? இதுதான் கம்பரோட சொல்லாற்றல். சாதாரண விஷயத்தை கூட அசாதாரணமாக காட்டுறதுல அவருக்கு நிகர் அவர்தான். என்ன ஒரு அழகு, என்ன ஒரு தெளிவு! பொன்மதிலுக்கு நீலப்பட்டுடுத்தியது போல அகழியைச் சூழ்ந்திருக்கும் அடர்ந்த சோலையின் அழகு. வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல அயோத்தியோட அகழியை பார்த்தோம். தேவர்களால கூட இது பளிங்கா இல்ல தெளிஞ்ச நீரான்னு பிரிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான அகழி அது. சரி, அந்த அகழி மட்டும் தனியாவா இருக்கு? அதை சுத்தி என்ன இருக்கு? அதை வர்ணிக்கத்தான் கம்பர் இந்த பாடலை நமக்கு தந்திருக்கார். வாங்க கேட்கலாம். அன்னநீள் அகன்கிடங்கு சூழ்கிடந்த ஆழியைத் துன்னி வேறு சூழ்கிடந்த தூங்கு வீங்கு இருட்பிளம்பு என்னலாம் இரும்பு சூழ்கிடந்த சோலை எண்ணில் அப்பொன்னின் மாமதிற்கு உடுத்த நீல ஆடை போலுமே. நீள் அகன் கிடங்கு அப்படின்னா நாம போன பாடல்ல வர்ணிச்சோமே, அந்த மாதிரி இருக்கிற நீண்ட அகலமான அந்த அகழியை. சூழ்கிடந்த ஆழியை துண்ணி, அந்த அகழி எப்படி இருக்குதாம்? பூமியை சுற்றி இருக்கிற சக்கரவாள மலை மாதிரி இருக்கிற அந்த பிரம்மாண்டமான மதிலை சுற்றி ஒரு பெரிய கடல் ஆழி மாதிரி அகழி இருக்குதாம். அந்த அகழியை நெருங்கி, ஆழினா இங்க கடல் போல பரந்த அகழின்னு பொருள். வேறு சூழ்கிடந்த தூங்கு வீங்கு இருட்பிழம்பு என்னெல்லாம் இரும்பு அந்த அகழிக்கும் வெளியில. வேறொன்னா சூழ்ந்து கிடக்கிற தூங்கு வீங்கு இருட்பிழம்பு என்னெல்லாம் அப்படின்னா அசையாம அடர்த்தியா வளர்ந்து நிற்கிற கரிய இருளோட மொத்த உருவம் மாதிரியான ஒரு இரும்பு சூழ்ந்து இருக்குதாம். இரும்புன்னா என்ன தெரியுமா? ஒரு செயற்கையா அமைச்ச காடு, ஒரு காவல் காடு, அடர்ந்த மரங்கள் நிறைஞ்ச ஒரு சோலை. அது பார்க்கறதுக்கு கும்மிருட்டு திரண்டு நிற்கிற மாதிரி அவ்வளவு அடர்த்தியா இருக்குதாம். சூழ்கிடந்த சோலை எண்ணில். அப்படி அந்த அகழியை சுற்றி இருக்கிற அந்த சோலையை நம்ம மனசுல நினைச்சு பார்த்தா அது எப்படி இருக்குமாம்? அப்பொன்னின்மா மதிற்கு உடுத்த நீல ஆடை போலுமே. அடடா, என்ன ஒரு கற்பனை! அந்த தங்கத்தால இழைச்ச பெரிய மதிலுக்கு யாரோ ஒரு நீல நிறப்பட்டாடைய உடுத்தி விட்ட மாதிரி இருக்குதாம் அந்த சோலை. யோசிச்சு பாருங்க, நடுவுல பொன் மதில் தகதகன்னு மின்னுது. அதை சுற்றி அகழியோட வெள்ளி விளிம்பும் பளிங்கு தளமும், அதுக்கும் வெளியில அடர்ந்த மரங்களோட பசுமை கலந்த கருமையில ஒரு பெரிய சோலை. பார்க்கறதுக்கு அந்த பொன் மதிலுக்கு உடுத்தின நீலப்பட்டு மாதிரி இருக்குன்னு சொல்றார் கம்பர். இதுக்கு தற்குறிப்பேற்ற அணின்னு பேரு. அதாவது கவிஞர் தன்னோட கற்பனையை இயற்கையோட ஏத்தி சொல்றது. ஒரு சோலையை மதிலுக்கு உடுத்தின ஆடையா பார்க்க முடியுது பாருங்க, அதுதான் கம்பரோட பார்வை. அந்த நீல ஆடைங்கிறது ஒருவேளை கண்ணேறு படாம இருக்கிறதுக்காக உடுத்தின மாதிரி இருக்கணும் சொல்றாங்க. எப்படி ஒரு சாதாரண காவற்காட்டை கூட இவ்வளவு அழகா
ஒரு பொன் மதிலுக்கு உடுத்தின நீலப்பட்டாடையா மாத்திட்டாரு பாத்தீங்களா கம்பர். இது வெறும் வர்ணனை இல்லைங்க, இது ஒரு கவிஞனோட உயர்ந்த ரசனை, கற்பனையின் உச்சம். கம்பரோட ஒவ்வொரு சொல்லும் நம்மள அந்த அயோத்திக்கே கூட்டிட்டு போகுது இல்லையா? அயோத்தியின் 4 திசை கோபுர வாசல்களின் கம்பீரத்தையும் அவை எப்படி தர்மத்தின் சின்னமாய் விளங்குகின்றன என்பதையும் கம்பர் வர்ணிக்கும் இடம் இது. வணக்கம் நண்பர்களே. போன பகுதியில் அயோத்தியின் பிரம்மாண்டமான அகழியையும் அதை சுற்றி இருந்த அந்த அடர்ந்த இருண்ட சோலையையும் பார்த்தோம் இல்லையா? கற்பனையாலேயே ஒரு பிரம்மாண்டத்தை உணர்ந்தோம். அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி நாம் இப்போ நகரத்துக்குள்ள நுழைய போகிறோம். அப்படி நுழையும் போது நம்மை வரவேற்கிறது எது தெரியுமா? வானத்தை முட்டி நிற்கிற மாதிரி கம்பீரமான கோபுர வாசல்கள். அந்த வாசல்களை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்னு கேளுங்களே. எல்லை நின்ற வென்றி யானை என்ன நின்ற, முன்னம் மால் ஒல்லை உம்பர் நாடு, அளந்த தாளின் மீது உயர்ந்த வாள், மல்லல் ஞாலம் யாவும் நீதி மாறுரா வழக்கினால், நல்ல அறு சொல்லும் வேதம் 4 அன்னவாயிலே. அயோத்தி மாநகரத்தோட 4 திசையிலையும் 4 பெரிய வாசல்கள் இருக்குதாம். அவை எப்படி இருக்குதுன்னா, எல்லை நின்ற வென்றி யானை என்ன நின்ற, 4 திசைகளிலும் அந்த திசைகளை காத்து நிற்கிற திக்கஜங்கள், அதாவது திசை யானைகள் இருக்குமே, அந்த யானைகள் எப்படி தங்களுக்குரிய எல்லையில அசையாம உறுதியா வெற்றியோட சின்னமா நிற்குமோ, அப்படி இந்த 4 வாசல்களும் 4 திசையிலையும் அசைஞ்சு கொடுக்காம அவ்வளவு வலிமையோட கம்பீரமா நிக்குதாம். பார்க்கறதுக்கே ஒரு பிரமிப்பை தருது இல்லையா? சரி, அதோட உயரம்? அதுக்கு கம்பர் கொடுக்கிற உவமையை கேளுங்க. முன்னம் மால் ஒல்லை உம்பர் நாடு அளந்த தாளின் மீது உயர்ந்த வாள். முன்னொரு காலத்துல திருமால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடி மண் கேட்டாரே, அப்போ திருவிக்கிரமனா ஓங்கி உயர்ந்து ஒல்லை அப்படின்னா மிக வேகமா தன்னோட ஒரு திருவடியால விண்ணுலகத்தை அளந்தாரே. அந்த விண்ணை அளந்த திருவடியை விட உயரமா இந்த வாசல்கள் இருக்குதாம். அடேங்கப்பா, என்ன ஒரு கற்பனை! கம்பர் அந்த வாசல்களின் உயரத்தை சொல்ல எங்க போயிருக்காரு பாருங்க. விண்ணையே தாண்டி போகுது அவரோட கற்பனை. சரி, இந்த வாசல்கள் வெறும் உயரமும் வலிமையும் கொண்டதுதானா? இல்லவே இல்லை. அதுக்கு மேல ஒரு ஆழமான பொருள் இருக்குதுன்னு கம்பர் சொல்றாரு. மல்லல் ஞாலம் யாவும் நீதி மாறுரா வழக்கினால். மல்லல் ஞாலம்னா வளம் பொருந்திய இந்த உலகம். இந்த உலகத்துல, குறிப்பாக அயோத்தியில மக்கள் எல்லாரும் நீதி தவறாம நேர்மையா தர்மத்தோட வாழ்றாங்க. அந்த ஆட்சி அப்படிப்பட்ட உன்னதமான ஆட்சி. அந்த மாதிரி நீதி தவறாத ஆட்சி நடக்கிறதால அந்த வாசல்கள் எப்படி இருக்குதுன்னா, நல்ல 6 சொல்லும் வேதம் 4 அன்ன வாயிலே. எப்படி ரிக் யஜுர் சாம அதர்வன அப்படிங்கிற 4 வேதங்களும் இந்த உலகத்துக்கு நல்ல வழியை காட்டி தர்மத்தை நிலைநாட்டி மக்களை நெறிப்படுத்துதோ, அதே மாதிரி அயோத்தியோட இந்த 4 வாசல்களும் அறத்தின் அடையாளமா, நீதியின் நுழைவாயில்களா, தர்மத்தின் வடிவமா நிக்குதாம். அதாவது அந்த வாசல்கள் வழியா உள்ள போறதும் வர்றதும் வெறும் போக்குவரத்து இல்லை, அது தர்மத்தின் வழியில நடக்கிற ஒரு பயணம் மாதிரி. அந்த வாசல்களே அயோத்தியின் அறநெறியோட சாட்சியா நிக்குது. ஆக அயோத்தியோட வாசல்கள் வெறும் பாதுகாப்புக்கானது மட்டும் இல்லை, அது வலிமையின் சின்னம், வானளாவிய உயரத்தோட அடையாளம். அதைவிட முக்கியமா தர்மத்தோட நிலைக்களன் அப்படின்னு கம்பர் எவ்வளவு அழகா ஆழமா சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? ஒரு சாதாரண வாசலை கூட எவ்வளவு உயர்வா எவ்வளவு அர்த்தத்தோட பார்க்க வச்சிட்டாரு பாருங்க நம்ம கவி சக்கரவர்த்தி. கேட்கும் போதே மனசுக்குள்ள ஒரு மரியாதை வருது இல்லையா? அயோத்தியின் கோபுர வாயிலில் ஓவியத்தைக் கண்டு நிஜமென மயங்கி ஊடல் கொண்ட ஒரு பெண் புறாவின் கதை இது. வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல அயோத்தியோட கோபுர வாசல் எவ்வளவு உயரமா கம்பீரமா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? வானத்தையே முட்டுற மாதிரி வேதங்களுக்கு இணையா இருக்குன்னு கம்பர் வர்ணிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு உயரமான அழகான வாசல்ல நடந்த ஒரு சின்ன ஊடலை பத்தி தான் இந்த பாட்டு சொல்லுது. ஆனா இது சாதாரண ஊடல் இல்லைங்க.
வாங்க கேட்கலாம். தாயில் பொன் தலத்தின் நல்தவத்தினோர்கள் தங்குத்தாள். பூ உயர்த்த கற்பகப் பொதும்பர், புக்கு ஒதுங்குமால் ஆவி ஒத்த அன்பு சேவல், கூவ வந்து அணைந்திடா, ஓவியப்புறாவின் மாடு இருக்க ஊடுபேடையே. கம்பர் சொல்றாரு, அந்த கோபுரத்து மேல புறாக்கள் வாழுது. அங்க ஆவி ஒத்த அன்பு சேவல் கூவ, தன்னோட உயிருக்கு இணையான காதலியேன்னு அந்த ஆண் புறா அன்பா கூப்பிடுதாம். வா என் அன்பேன்னு உருகி உருகி கூப்பிடுது. ஆனா அந்த பெண் புறா இருக்கே, அது வந்து அணைந்திடா, பக்கத்திலேயே போகலையாம். ஏன்? ஏன்னா அந்த ஆண் புறா எங்க உட்கார்ந்துருக்கு தெரியுமா? ஓவியப்புறாவின் மாடு இருக்க அந்த கோபுரத்துல அவ்வளவு தத்ரூபமா ஒரு பெண் புறாவோட ஓவியம் தீட்டப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த ஆண் புறா அந்த ஓவியத்துக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்திருக்கலாம். இதை பார்த்த நம்ம நிஜ பெண் புறாவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. ஊடுபேடையே, ஊடல் கொண்டிருச்சான். ஓஹோ, நீ அந்த புதுப்புறா கூட கொஞ்சிரியா அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு கோவிச்சுக்குச்சான். பாத்தீங்களா அந்த ஓவியத்தோட நேர்த்தியை? நிஜ புறாவே அது ஓவியம்னு கண்டுபிடிக்க முடியாம நிஜம்னு நினைச்சு ஊடல் கொள்ளுதாம். இதுக்கு பேரு தான் மயக்கவணி. சரி, கோவிச்சுக்கிட்ட அந்த பெண் புறா எங்க போச்சு? சும்மா பக்கத்துல இருக்கிற மரத்துக்கா போச்சு? இல்லவே இல்லை. கம்பர் சொல்றாரு பாருங்க, தா இல் பொன் தலத்தின் நல்தவத்தினோர்கள் தங்கு. குற்றமே இல்லாத தா இல் பொன்னுலகம் பொன் தலம், அதாவது தேவர்கள் வாழுற சொர்க்கலோகம் இருக்கே, அங்க நல்ல தவம் செஞ்ச புண்ணியவான்கள் நல்தவத்தினோர்கள் தங்கி இருப்பாங்களாம். அந்த தேவலோகத்துக்கு போச்சாம். யோசிச்சு பாருங்க, அந்த கோபுர வாசல் எவ்வளவு உயரமா இருந்தா அங்கிருந்து கோவிச்சுக்கிட்டு பறக்கிற புறா நேரா தேவலோகத்துக்கே போகுது. போன பாட்டுல சொன்ன உயரம் சும்மா இல்லை பாத்தீங்களா? அங்க போய் என்ன பண்ணுச்சு? தாழ்பூ உயர்த்த கற்பக பொதும்பர் புக்கு ஒதுங்குமால், நல்ல உறுதியான தாழ் அடிமரத்தையும் பூ உயர்த்த நிறைய பூக்களையும் கொண்ட கற்பக பொதும்பர், கற்பக மரங்கள் நிறைந்த சோலையில உள்ள புகுந்து ஒதுங்குமால் ஒளிஞ்சுக்குச்சாம். கேட்டதை கொடுக்கிற கற்பக மரத்து சோலையில போய் போ நான் வரமாட்டேன்னு ஒளிஞ்சுக்குச்சாம். நம்ம ஊடல் கொண்ட பேடை. எப்படி இருக்கு பாருங்க கம்பரோட கற்பனை. ஒரு சின்ன புறாவோட ஊடலை வச்சு அந்த கோபுரத்துல தீட்டப்பட்ட ஓவியத்தோட தத்ரூபத்தையும், அந்த கோபுரத்தோட வானளாவிய உயரத்தையும், தேவலோகத்தோட அழகையும், கற்பகச் சோலையோட வளத்தையும் எவ்வளவு அழகா நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. ஒரு சாதாரண காட்சிக்குள்ள எவ்வளவு ஆழமான வர்ணனைகள்! அந்த ஓவியப்புறாவுக்கே உயிர் கொடுத்த மாதிரி இருக்கு இல்லையா? நினைக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு இன்பம் ஊறுதில்ல. அடுத்த பாட்டுல அயோத்தியோட வேற என்ன அதிசயங்களை பார்க்க போறோமோன்னு ஒரு ஆர்வம் வருதில்ல. காத்திருப்போம். அயோத்தியின் மாளிகைகள் வெறும் கற்களால் ஆனதல்ல, அவை கனவுகளால் கட்டப்பட்டது என்பதைச் சொல்லும் பாடல் இது. அன்பு நெஞ்சங்களே வணக்கம். போன பாடல்ல அயோத்தியின் கோபுர வாசல்ல இருந்த புறாக்களோட ஊடலை கம்பர் எவ்வளவு அழகா சொன்னார்னு பார்த்தோம் இல்லையா? காதல் ததும்பும் அந்த சின்னஞ்சிறு உயிர்களுக்கே அத்தனை அழகுன்னா, அந்த உயிர்கள் வாழ்ந்த மாட மாளிகைகள், அந்த கோபுரங்கள் எப்படி இருந்திருக்கும்? வெறும் கற்பனையா? இல்ல. கம்பர் சொல்றதை கேட்டா அது வெறும் கற்பனை இல்ல, ஒரு மகா சாம்ராஜ்யத்தோட வைபவம்னு புரியும். வாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஏழுநிலை மாடத்தோட அஸ்திவாரம் எப்படி போடப்படுதுன்னு கம்பர் சொல்றதை கேட்போம். கல் அடித்து அடுக்கி வாய்ப்பளிங்கு அறிந்து கட்டி மீது எல்லுடை பசும் பொன் வைத்து இலங்கு பல் மணிக்குலம் வில்லிடக் குயிற்றி வாழ்விரிக்கும் வெள்ளிமா மரம் புல்லிட கிடத்தி வச்சிரத்த கால் பொருந்தியே. என்ன ஒரு ஆரம்பம் பாருங்க! ஒரு மாளிகை கட்டுறாங்க, அதுக்கு அஸ்திவாரம் போடுறாங்க. எப்படி? கல் அடித்து அடுக்கி. சாதாரண கல் இல்லைங்க, மணிக்கற்கள். விலை மதிக்க முடியாத ரத்தினக்கற்களை எடுத்து அதை அழகா செதுக்கி அடித்து ஒன்று மேல ஒன்னா நேர்த்தியா அடுக்குறாங்களாம். நினைச்சு பாருங்க, சுவருக்கே மணிக்கற்களாம். ஒவ்வொரு கல்லும் ஒரு சிற்பியின் உளிப்பட்ட பொக்கிஷம். வாய் பளிங்கு அறிந்து கட்டி அந்த மணிக்கல் சுவரோட முகப்புல பளிங்கு கற்களை அறுத்து கச்சிதமா பதிக்கிறாங்களாம். பளிங்குன்னா நம்ம கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்குமே. அப்போ
அந்த மாளிகையோட நுழைவாயில் எப்படி மின்னி இருக்கும்? பார்க்கிறவங்க கண்ணே கூசும் இல்லையா? மீது எள்ளுடை பசும் பொன் வைத்து, அந்த பளிங்கு முகப்புக்கு மேல எள்ளுடை தகதகன்னு மின்னக்கூடிய பசும் பொன் சுத்தமான தங்கத் தகடை வேயிறாங்களாம். அடடா! சுவருக்கு மணிக்கல், முகப்புக்கு பளிங்கு, அதுக்கு மேல தங்கத் தகடு. இது மாளிகையா இல்ல இந்திரலோகத்தோட ஒரு பகுதியா? இலங்கு பல் மணிக்குளம் வில்லிட குயிற்றி, அந்த தங்கத் தகடு மேல சும்மா விடல. இலங்கு பளபளன்னு பிரகாசிக்கிற பல்மணிக்குளம், பல வகையான மணிக்கற்களை வில்லிட் வானவில் மாதிரி ஒளி வீசும்படி குயிற்றி நுணுக்கமா பதிக்கிறாங்களாம். தங்கம் ஒரு பக்கம் மின்ன, அதுல பதிச்ச நவரத்தினங்கள் இன்னொரு பக்கம் பல வர்ணத்துல ஜொலிக்க. என்ன ஒரு காட்சி அது! கம்பர் வார்த்தைகளாலேயே ஒரு சித்திரத்தை தீட்டுகிறார் பாருங்க. வாள் விரிக்கும் வெள்ளிமா மரம் புல்லிட கிடத்தி. இதுக்கு மேல உத்தரமா எதை வைக்கிறாங்க தெரியுமா? மரத்தை இல்ல, வெள்ளியால செய்யப்பட்ட பெரிய உத்திரங்கள், வெள்ளிமா மரம். அதுவும் எப்படிப்பட்ட வெள்ளி? வாள் விரிக்கும் ஒளி வீசுகிற வெள்ளி. அந்த வெள்ளி உத்திரங்களை புல்லிட கிடத்தி ஒன்னோடொன்னு பொருந்தும்படி வைக்கிறாங்களாம். தங்கமும் வெள்ளியும் ஒன்று சேர்ற அழகே தனி அழகு இல்லையா? வச்சிரத்த கால் பொருந்தியே. கடைசியா இந்த வெள்ளி உத்திரங்களை தாங்கி நிற்கிறதுக்கு தூண்கள் வைக்கிறாங்க. என்ன தூண்? சலவைக்கல்லோ கருங்கல்லோ இல்லை, வைரத்தால் செய்யப்பட்ட தூண்கள், வச்சிரத்த கால். ஆமாங்க, வைரத் தூண்களை அது மேலே பொருத்துறாங்களாம். யோசிச்சு பாருங்க. மணிக்கல் சுவர், பளிங்கு முகப்பு, தங்கத்தகடு, அதில் நவரத்தினங்கள், வெள்ளி உத்திரம், வைரத் தூண். இது வெறும் அஸ்திவாரம், முதல் தளம் கட்டுறதுக்கான ஏற்பாடு தான். கம்பர் சொல்றதை பார்த்தா அயோத்திங்கிறது பூலோகத்தில் இருந்த ஒரு சொர்க்கம்னு தோணுது இல்லையா? இது ஒரு குலகம் பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஆரம்பம்தான், இந்த மாளிகை எப்படி முழுசா உருவாகுதுன்னு அடுத்த பாடல்களில் கம்பர் சொல்லுவார். கம்பரோட இந்த வர்ணனையை கேட்கும்போது நாமளும் அந்த அயோத்தியில அந்த மாளிகை கட்டப்படுற இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா? அதுதான் கவிச்சக்கரவர்த்தியோட மேஜிக். வெறும் சொற்களை வச்சு ஒரு பிரம்மாண்டமான உலகத்தையே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். இந்த மாதிரி ஒரு வர்ணனையை கேட்கும்போது அந்த காலத்து சிற்பிகளோட திறமையும் அந்த நகரத்தோட வளமும் எவ்வளவு உயர்ந்ததா இருந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு. மரகத போதிகை. வைரத் தூண்களுக்கு மேல் மாளிகை எழுவதை கூறும் கம்பனின் சொல் ஓவியம். அன்பர்களே வணக்கம். போன பாட்டுல நாம நிறுத்தினோமே, அயோத்தி நகரத்து மாளிகைகள் எப்படி வைரத்தூண்களை நாட்டி கம்பீரமா நிக்குதுன்னு. அந்த வைரத்தூண்களுக்கு மேலே என்ன இருக்கு? அடேங்கப்பா, அங்கேயும் ஒரு மாபெரும் கலைவண்ணத்தை வச்சிருக்கார் கம்பர். வாங்க கேட்கலாம். மரகதத்து இலங்கு போதிகை தலத்து வச்சிரம்புரை தபுத்து அடுக்கி மீது பொன்குயிற்றி மின்குலாம் நிறை மணிக்குலத்தின் ஆழி நீள்வகுத்த ஒளிமேல் விரவு கைத்தலத்தின் உய்த்த மேதகத்தின் மீது அரோ. மரகதத்து இலங்கு போதிகை தலத்து. முதல்ல அந்த வைரத்தூண்களோட தலைப்பிலே பச்சை பசேல்னு கண்ணை பறிக்கிற மரகத கற்களால போதிகை அமைச்சிருக்காங்களாம். போதிகைன்னா தூணோட உச்சியில உத்திரத்தை தாங்குற அமைப்பு. அது வெறும் கல்லு இல்லைங்க, பளபளன்னு ஒளி வீசும் பச்சை மரகதம். பார்க்கறதுக்கே எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. வச்சிரம்புரை தபுத்து அடுக்கி அந்த மரகத போதிகைக்கு மேல மறுபடியும் வைரம். ஆனா இந்த முறை புரை தபுத்து, அதாவது ஒரு சிறு குற்றம் குறை கூட இல்லாம செதுக்கி பட்டை தீட்டி வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க. என்ன ஒரு நேர்த்தி, என்ன ஒரு துல்லியம்! மீது பொன்குயிற்றி, அந்த வைர அடுக்கின் மேல தகதகன்னு மின்னுகிற பசும் பொன் தகட்டை பதிச்சிருக்காங்க. மரகதம், வைரம், இப்போ தங்கம், செல்வச் செழிப்போட உச்சம் இது. மின்குலாம் நிறை மணிக்குலத்தின் ஆழி நீள் வகுத்த ஒளிமேல். இதுதான் கற்பனையின் சிகரம். அந்த பொன் தகட்டின் மேல மின்குலாம் நிறை மணிக்குலம், அதாவது மின்னல் கூட்டம் போல ஒளி வீசுகிற பல வகை மணிக்கற்களை வரிசையா பதிச்சு, அதனாலேயே ஆழி, அதாவது சிங்க உருவங்களை வரிசையா செஞ்சு வச்சிருக்காங்களாம். நீள் வகுத்த ஒளிமேல்னா அந்த நீண்ட சிங்க உருவ வரிசையின் மேலேன்னு அர்த்தம். வெறும் அலங்காரம் இல்லைங்க,
அது ஒரு ஒளி வெள்ளம். ஒவ்வொரு சிங்கமும் நவரத்தினங்களால ஜொலிக்குது. விரவு கைத்தலத்தின் உய்த்த மேதகத்தின் மீது அரோ. அந்த இரத்தின சிங்க வரிசைகளுக்கு மேல அடுத்த தளத்துக்கான உத்தரமாக விரவு கைத்தலம் ஒழுங்கா நேர்த்தியா பொருத்தி வைக்கப்பட்ட மேதகத்தால் ஆன கைமரம். மேதகம்னா கோமேதகங்கள். அந்த கோமேதக கற்களால் ஆன உத்தரத்தை அமைச்சிருக்காங்க. ஆரோன்னு கடைசியில் ஒரு அசை போடுறார் கம்பர். பார்த்தியா இன்னும் நம்ம கிட்ட வியந்து சொல்ற மாதிரி. வைரத்தூண், அதுக்கு மேல மரகத போதிகை, அதுக்கு மேல வைர அடுக்கு, அதுக்கு மேல பொன் தகடு, அதுக்கு மேல இரத்தின சிங்கம், அதுக்கு மேல கோமேதக உத்தரம். அடையப்பா, கம்பர் ஒரு நகரத்தை வர்ணிக்கல நண்பர்களே. அவர் நவரத்தினங்களால் ஒரு கனவுலகத்தையே நம்ம கண் முன்னாடி கட்டி எழுப்புறார். ஒவ்வொரு சொல்லும் ஒரு கல், ஒவ்வொரு வரியும் ஒரு மாளிகை. அடுத்த அடுக்கில் என்ன அதிசயம் காத்திருக்கோ? தொடர்ந்து பயணிப்போம் கம்பரின் கவிதை வழியே. அயோத்தியின் கோபுரங்கள் பூமி தாய்க்கே மணிமுடி சூட்டியது போல திகழ்ந்தனவாம். அன்பு நெஞ்சங்களே வணக்கம். முந்தைய பாடல்ல நாம அயோத்தியின் தூண்கள் உத்தரங்கள் எல்லாம் எப்படி மரகதத்தாலையும் வைரத்தாலையும் பொன்னாலையும் மணியாலையும் ஒளி வீசுதுன்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட செல்வச் செழிப்புள்ள நேர்த்தியான கட்டடங்களுக்கு மேல எழும்பி நிற்கிற கோபுரங்கள் எப்படி இருக்கும்? அடேயப்பா, அதை கம்பர் வர்ணிக்கிற அழகை கேளுங்க. 7 பொழிற்கும் 7 நிலத்தலம். சமைத்ததென்ன நூல் ஊழ் உறக் குவித்து. அமைத்த உம்பர் செம்பொன் வேய்ந்து. மீச்சூள் சுடர்ச்சிரத்து நல் மணித்த சும்பு தோன்றலால். வாழ் நிலக்குலக் கொழுந்தை மௌலி சூட்டியன்னவே. 7 பொழிற்கும் 7 நிலத்தலம் சமைத்ததென்ன? அதாவது அந்த அயோத்தி மாநகரத்து கோபுரங்கள் இருக்கே, அது 7 அடுக்குகளா எழுந்து நிக்குதாம். அதை பார்க்கும்போது 7 உலகத்தில் இருக்கிற தேவலோக வாசிகளுக்கும் தனித்தனியா 7 தளங்களை அமைச்சு கொடுத்த மாதிரி அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதாம். ஒவ்வொன்றும் அவ்வளவு நேர்த்தி, அவ்வளவு உயரம். நூல் ஊழ் உறக்குவித்து அமைத்த இது சும்மா ஏனோதானோன்னு கட்டின கோபுரம் இல்லையாம். சிற்ப சாஸ்திரம் என்கிற நூல் சொல்லும் விதிமுறைகளின்படி மிக மிக துல்லியமா வரிசையா தெய்வ சங்கல்பத்தின்படியோ ஊழ் உற பார்த்து பார்த்து கட்டப்பட்ட கோபுரங்களாம் அவை. கம்பருடைய வார்த்தைகளை பாருங்க. நூல் ஊழ், இதுல ஒரு தெய்வீகத் தன்மையும் ஒரு ஒழுங்கும் இருக்கு பாருங்க. உம்பர் செம்பொன் வேய்ந்து, அந்த கோபுரங்களோட உச்சியில மேல் தளங்கள்ல தகதகன்னு மின்னுகிற தூய செம்பொன்னால வேய்ந்திருக்காங்களாம். கீழே மாணிக்கம் வைரம் மரகதம்னு பார்த்தோம். இப்ப மேல தங்கம். கற்பனை செஞ்சு பாருங்க அந்த ஒளியை. மீச்சூள் சுடர்ச்சிரத்து நல் மணித்த சும்பு தோன்றலால். அந்த பொன் வேய்ந்த கோபுரத்தோட சிகரத்துல வானுலகமே கண்டு வியக்கும் மாதிரி மீசூழ் சுடர் ஒளி வீசக்கூடிய நல்ல மாணிக்க கற்கள் பதிச்ச கலசம் நல் மணித்த சும்பு ஜொலிக்குதாம். அந்த கலசத்தோட ஒளி 4 பக்கமும் பரவி நிக்குது. இப்போ வருது பாருங்க கவி சக்கரவர்த்தியோட முத்திரை. இதையெல்லாம் பார்த்துட்டு கம்பர் என்ன சொல்றாரு? வாழ் நிலக்குலக் கொழுந்தை மௌலி சூட்டியன்னவே. இந்த மொத்த கோபுரமும் அதோட உச்சியில ஜொலிக்கிற அந்த மாணிக்க கலசமும் சேர்ந்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்குதாம் தெரியுமா? நம்ம பூமித்தா இருக்காளே வாழ் நிலம், அவ ஒரு இளம் மங்கை குலக்கொழுந்து. அந்த பூமி தேவிக்கு ஒரு அழகான ரத்தின கிரீடத்தை மௌலி எடுத்து தலையில சூட்டுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதாம் அந்த 7 நிலை மாடக் கோபுரங்கள். ஆஹா, என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு உவமை! அயோத்தியின் கோபுரத்தையே பூமிக்கு வச்ச மகுடமா ஆக்கிட்டாரு கம்பர். கம்பனின் இந்த வரிகள் வெறும் வர்ணனை இல்லைங்க. அது அயோத்தியின் தெய்வீகத் தன்மைக்கும் பூமி தாயின் பெருமைக்கும் சூட்டப்பட்ட ஒரு கவிதா மகுடம். பூமி தாய்க்கே கிரீடம் சூட்டும் அளவுக்கு கம்பீரமா நிக்குது அந்த கோபுரங்கள். பார்க்கடல் மாளிகைகள். வணக்கம் நண்பர்களே. அயோத்தியின் விண்ணை முட்டும் கோபுரங்களை பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த நகரத்துக்குள்ள இருக்கிற மாளிகைகள் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? அடேயப்பா, என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு அழகு! சந்திரன் கூட கருப்புன்னு சொல்லலாமாம். அப்படி ஒரு வெண்மை மின்னியதாம் அந்த மாளிகைகள். வாங்க கம்பர் எப்படி சொல்றாருன்னு கேட்போம்.
திங்களும் கரிது என வெண்மை தீற்றிய சங்கவெண் சுதையுடைத் தவள மாளிகை வெங்கடுங்கால் பொற மேற்கு நோக்கிய பொங்கு இரும் பார்க்கடல் தரங்கம் போலுமே. திங்களும் கரிதென வெண்மை தீற்றிய வானத்துல முழுநிலா எவ்வளவு அழகா வெள்ளையா இருக்கு. ஆனா அயோத்தியோட மாளிகைகளோட வெண்மைக்கு முன்னாடி அந்த நிலா கூட கொஞ்சம் கருப்பாத்தான் தெரியுமாம். பாருங்க கம்பனோட கற்பனையை. அந்த மாளிகைகளோட வெண்மைக்கு இதைவிட ஒரு உச்சக்கட்ட புகழ்ச்சி சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு தூய்மையான பிரகாசமான வெள்ளை நிறத்துல அந்த மாளிகைகள் ஜொலிக்குதாம். சங்கவெண் சுதையுடை தவள மாளிகை. எப்படி இவ்வளவு வெண்மை? சங்கு இருக்கு இல்லையா, அந்த சங்குகளை அரைச்சு செஞ்ச வெண்மையான சுதை, சுண்ணாம்பு கலவையால பூசப்பட்ட மாளிகைகளாம் அவை. தவள மாளிகைன்னா வெண் மாளிகைன்னு அர்த்தம். வெறும் சுண்ணாம்பு இல்ல, சங்கு சுண்ணாம்பு. அது அந்த காலத்துல எவ்வளவு பெரிய செல்வம், எவ்வளவு நேர்த்தியான வேலைப்பாடு. அந்த வெண்மைக்கு இதுவும் ஒரு காரணம். வெங் கடுங் கால் பொற மேற்கு நோக்கிய. சரி, இந்த உயரமான வெள்ளை மாளிகைகள் சும்மா நிக்கலையாம். வெங்கடுங்கால், அதாவது வேகமான பலமான காத்து வீசுதாம். அப்படி காத்து வந்து மோதுறப்போ அந்த உயரமான மாளிகைகள் எல்லாம் மேற்கு நோக்கிய, அதாவது மேல் நோக்கி எழுந்து நிற்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குதாம். கற்பனை செஞ்சு பாருங்க, பிரம்மாண்டமான வெள்ளை மாளிகைகள்ல காத்து மோதுறப்போ ஒரு சின்ன அசைவு, ஒரு கம்பீரம் தெரியும் இல்லையா? பொங்கு இரும் பார்க்கடல் தரங்கம் போலுமே. அப்படி காத்து மோதும் போது அந்த மாளிகைகள் எப்படி இருக்குதாம்? ஆஹா, இதுதான் கம்பன். பொங்கி எழுகின்ற பார்க்கடல் இருக்கு இல்லையா, அந்த பெரிய பார்க்கடலோட அலைகள் தரங்கம் எப்படி மேலெழும்பி வருமோ அது மாதிரி இந்த வெள்ளை மாளிகைகள் தோற்றமளிக்குதாம். என்ன ஒரு உவமை! அசையாத மாளிகையை அசைகின்ற பார்க்கடல் அலைகளோடு ஒப்பிடுகிறார். அந்த வெண்மையும் உயரமும் காத்துல ஏற்படுற அந்த தோற்றமும் சேர்ந்து கவிஞருக்கு பார்க்கடலின் அலைகளை நினைவுபடுத்துது. எப்படிப்பட்ட ஒரு நகரம் அது! வெறும் கட்டடங்கள் இல்லை, அவை பார்க்கடலின் அலைகள் போல உயர்ந்தும் வெண்மையாகவும் செல்வச் செழிப்போடும் விளங்கியிருக்கின்றன. கம்பனின் சொல் வன்மையில அயோத்தியின் மாளிகைகள் நம்ம கண் முன்னாடி ஒரு பார்க்கடல் காட்சியாகவே விரியுது இல்லையா? அடுத்த பாடல்ல இன்னும் என்னென்ன அதிசயங்கள் காத்திருக்கோ பார்க்கலாம். பொன்னொளிர் வெள்ளிமலை மாளிகையின் அழகை மெருகேற்றும் பொன் தகடுகளும் கதிரவனின் ஒளியும். வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல அயோத்தியோட மாளிகைகள் பார்க்கடல் அலை மாதிரி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த வெள்ளை வெளிர்னு இருக்கிற மாளிகைகள் மேல கம்பர் இப்போ இன்னும் ஒரு அழகான வர்ணனையை சேர்க்கிறார். ரசிக்கலாம் வாங்க. புள்ளியம் புறவு இறை பொருந்தும் மாளிகை தள்ள அருந்தமனியத் தகடு வேய்ந்தன எள்ள அருங்கதிரவன் இளவெயிர் குழாம் வெள்ளி அம் கிரிமிசை விருந்த போலுமே. புள்ளி அம் புறவு இறை பொருந்தும் மாளிகை. முதல்ல அந்த மாளிகைகள்ல யார் இருக்காங்கன்னு சொல்றார் பாருங்க. சும்மா மாளிகைன்னு சொல்லாம புள்ளி அம்புறவு இறை பொருந்தும் மாளிகை என்கிறார். உடம்புல அழகான புள்ளிகளை கொண்ட மாடப்புறாக்கள். புறாக்களுக்கெல்லாம் அரசன் மாதிரி கம்பீரமா இருக்கிற அந்த மாடப்புறாக்கள் வந்து தங்கி இருக்கிற மாளிகைகளாம். அது வெறும் கட்டிடம் இல்ல, உயிரோட்டமா இருக்கு அந்த இடம்னு காட்டுறார் பாருங்க. அந்த பறவைகளோட அழகு அந்த மாளிகைக்கு இன்னும் அழகு சேர்க்குது. தள்ள அருண் தமணியத் தகடு வேய்ந்தன. அடுத்த வரிதான் முக்கியமான காட்சி. அந்த மாளிகையோட கூரைகள் எப்படி இருக்கு தெரியுமா? தள்ள அருண் தமணியத் தகடு வேய்ந்தன என்கிறார். தமணியம்னா தங்கம், தகடு வேய்ந்தனா தங்கத் தகடுகளால வேயப்பட்டிருக்கு. அதுவும் எப்படிப்பட்ட தங்கம்? தள்ள அருந்தமணியம், சாதாரணமா எடுத்து மாத்திட முடியாத, அவ்வளவு உறுதியான, விலை மதிக்க முடியாத பொன் தகடுகளால அந்த மாளிகையோட மேற்கூரை வேயப்பட்டிருக்காம். கீழே வெள்ளை சுதை, மேலே தகதகன்னு மின்னுகிற தங்கக்கூரை. என்ன ஒரு பிரம்மாண்டம், என்ன ஒரு செல்வம்! எள்ள அருங்கதிரவன் இளவெயிர் குழாம். இப்போ இந்த காட்சியில இயற்கையை அழைச்சிட்டு வர்றார் கம்பர். எள்ள அருங்கதிரவன், யாருமே குறை சொல்ல முடியாத இகழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட அந்த சூரிய பகவான் இருக்கானே, அவனுடைய இளவெயிர் குழாம். அதாவது காலை நேரத்துல வர்ற இளம் வெயில் கூட்டம் அந்த தங்க கூரைகள் மேல படுதாம். சுள்ளுன்னு குத்துற வெயில் இல்ல,
மென்மையான பொன்னிறமான காலை வெயில், வெள்ளி கிரீமிசை விருந்த போலுமே. இப்போ இந்த மொத்த காட்சியையும் கம்பர் எப்படி ஒரு உவமையில முடிக்கிறார் பாருங்க. வெள்ளி கிரிமிசை ஒரு அழகான வெள்ளி மலை மேல, அதாவது பனியால மூடின ஒரு சிகரத்தின் மேல இந்த இள வெயில் படும்போது எப்படி இருக்குமோ அப்படி இருக்காம் இந்த தங்கக்கூரை வேய்ந்த வெள்ளை மாளிகைகள். விருந்த போலுமே அந்த இளவெயில் கூட்டம் அந்த வெள்ளி மலைக்கு விருந்துக்கு வந்தது போல அழகா பரவி இருக்குன்னு சொல்றார். கீழே பளபளக்கும் வெள்ளை மாளிகை, வெள்ளி மலை, அதன் மேல் மின்னும் தங்கக்கூரை, அதில் படும் காலை சூரியனின் பொன்னிற கதிர்கள். அடடா, என்ன ஒரு கற்பனை! ஒரு வெள்ளி மலையின் மீது பொன்னொளி படர்ந்தது போல அயோத்தியின் மாளிகைகள் ஜொலிக்குதுன்னு கம்பர் வர்ணிக்கும் போது நம்ம மனசுக்குள்ள அந்த காட்சி அப்படியே விரியுது இல்லையா? இதுவும் ஒரு தற்குறிப்பேற்ற அணிதான். கவிஞன் தன் கற்பனையால இயற்கையோட நிகழ்வுக்கு ஒரு காரணத்தை ஏற்றிச் சொல்ற அழகு இது. வெறும் வர்ணனை இல்லை இது. ஒரு நகரத்தோட செழிப்பையும் அழகையும் தெய்வீகத் தன்மையையும் ஒரு சேர காட்டுற கம்பருடைய சொல்லோவியம் இது. கம்பனின் இந்த வரிகள் ஒரு சாதாரண காட்சியை கூட எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்பதற்கு சான்று. அந்த அழகை ரசிப்போம், அவரோட கற்பனையில நாமும் கொஞ்சம் லயிப்போம்.